வணக்கம். 2026 தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டுல அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூடவே சில பெரிய நலத்திட்டங்கள் பத்தின பேச்சும் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் உண்மையா இல்ல வெறும் வதந்தியா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது தேர்தல் கணக்கு இருக்கா? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். 2026ல மறுபடியும் ஒரு பெரிய தங்கக் கடன் தள்ளுபடி வருமா? போன தடவை மாதிரியே இந்த முறையும் இந்த விஷயம்தான் பயங்கரமா பேசப்படுது. நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களும் இத ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாதான் காட்டுது. சரி, வாங்க முதல்ல எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிற இந்த தங்கக் கடன் தள்ளுபடி திட்டம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள்ல 3 சவரன் வரைக்கும் வச்சிருக்கிற தங்க கடனை தள்ளுபடி செய்யலாம் அப்படிங்கறதா இப்போ பரவலா இருக்கிற எதிர்பார்ப்பு. இதுதான் இந்த பேச்சோட மையப்புள்ளினே சொல்லலாம். அப்போ ஒருவேளை இந்த திட்டம் வந்துச்சுன்னா இதனால யாருக்கெல்லாம் நன்மை கிடைக்கும்? நமக்கு கிடைச்ச தகவல் படி முதல்ல கூட்டுறவு வங்கி உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2021ல இதே மாதிரி ஒரு திட்டம் வந்தப்போ நிராகரிக்கப்பட்டு அப்பீல் பண்ணவங்களுக்கும் இந்த முறை ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னும் பேசிக்கிறாங்க. ஆனா விஷயம் இந்த தங்கக்கடன் தள்ளுபடியோட முடியல. இத தாண்டியும் இன்னும் சில நலத்திட்ட வாக்குறுதிகள் பத்தி பேச்சடிப்படுது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றுறதுக்கு உங்கள் கனவு அப்படின்னு ஒரு புது திட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்தலான்னு ஒரு தகவல் இருக்கு. சரி, இந்த உங்கள் கனவு திட்டம் எப்படி வேலை செய்யும்னு சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் ஆட்கள் நேரா மக்கள்கிட்டயே போவாங்க. ரெண்டாவது, மக்கள் அவங்களோட தேவைகளை, அதாவது அவங்க கனவுகளை ஒரு அப்ளிகேஷனா கொடுப்பாங்க. மூணாவதா, அரசாங்கம் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேலை செய்யும். இது மக்களை டைரக்டா போய் சேர்ற ஒரு வழியா பார்க்கப்படுது. மத்த வாக்குறுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் பெரிய லிஸ்ட். கல்விக்கடன், பயிர்க்கடன் ரெண்டுக்குமே அசல் வட்டி தள்ளுபடி செய்யப்படலாம். அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உதவலாம். அதோட ரொம்ப முக்கியமா இப்ப குடுக்கற மகளிர் உரிமை தொகையையும் அதிகரிக்கலான்னு பேசப்படுது. சரி, இந்த நலத்திட்ட வாக்குறுதிகள்லாம் ஏன் இப்போ திடீர்னு அதிகமா பேசப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு என்ன? இந்த எல்லா பேச்சையும் கிடைச்சிருக்கிற தகவல்கள் நேரா 2026 தேர்தலோட தான் இணைக்குது. அதாவது இந்த எல்லா திட்டங்களுக்கும் பின்னாடி ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்க முடியும்னு சொல்லப்படுது. அது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான ஆளும் கட்சியோட ஒரு முக்கியமான தேர்தல் வியூகமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மகளிர் உரிமை தொகை. இதுல ஒரு பெரிய போட்டியே நடக்கிற மாதிரி தெரியுது. ஆளும் கட்சி இந்த தொகைய மாசம் 1500 இல்லனா 2000 ரூபாயா கூட உயர்த்தலான்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல எதிர்க்கட்சி தலைவரும் மாசம் 1500 தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஒரு போட்டி இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஓகே, இவ்ளோ திட்டங்கள் சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும்? இது ஒரு பெரிய கேள்விதானே. போன தடவை இதே மாதிரி திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்குனாங்க. அதனால இந்த முறையும் அதே அளவுக்கோ இல்ல அதை விட அதிகமாகவோ நிதி ஒதுக்கீடு செய்யப்படலான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, இவ்ளோ வாக்குறுதிகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? அடுத்து என்ன நடக்க போகுது? சுருக்கமா சொல்லணும்னா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான். இந்த வாக்குறுதிகள் எல்லாமே ஆளும் கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரத உறுதி செய்யறதுக்காகவே வடிவமைக்கப்படுது. கடைசியா இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி நலத்திட்ட அறிவிப்புகள் எல்லாம் உண்மையிலே வாக்குகளா மாறுமா? தமிழ்நாடோட அரசியல் எதிர்காலத்தை இது எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கப் போகுது? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.